இப்பதான் நீ தைரியமான குழந்தை மாதிரி பேசியிருக்க. நீ தைரியசாலியான பொண்ணு தானே? இங்க பாரு, நீங்க எல்லாரும் இப்படி சோகமா இருக்கிறத விட்டுட்டு தைரியமா செயல்பட்டா ரிஷப் ஜெயில இருந்து வெளியில வந்துருவாரு. ஆமாம்மா. அது மட்டும் இல்ல, நவராத்திரி நடக்குது, அம்மனுடைய நாட்கள். வேணும்னா பாருங்க, நிச்சயமா அந்த அம்மனுடைய அருள் உங்க எல்லாருக்குமே இருக்கும். எல்லாம் சரியாயிடும். ரிஷப் ஜெயில இருந்து வெளியில வந்துருவான். ஆனா நீங்க தைரியத்தை மட்டும் இழக்க கூடாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும். பார்த்து போங்க. என்ன? வாங்க. சரி, நாங்க கிளம்புறோம். நல்லாரு. கடவுளே, இன்னைக்கு கோர்ட்ல ரிஷபோட கேஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும்ல, என் ரிஷப் நிரபராதி. அவன் எந்த தப்புமே செய்யல. கருணை காட்டுங்க. இன்னைக்கு என்னோட புள்ள நிரபராதின்னு நிரூபணமாக்கி வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். இது ஒருவேளை நடக்கணும்னா அது உங்களோட ஆசிர்வாதத்துல தான் நடக்கும். எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க. இன்னைக்கு எப்படியாவது என் ரிஷப் நிரபராதின்னு நிரூபணமாக்கி வீட்டுக்கு திரும்ப வரணும். கடவுளே, நீங்களும் ஒரு அம்மா தானே. ஒரு அம்மானால தானே இன்னொரு அம்மாவோட வலியை புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை கஷ்டத்துல இருக்குன்னா அதோட கவலையும் சரி, அதோட துக்கமும் சரி, அதெல்லாம் அம்மாக்கு தான் ஏற்படும். இன்னைக்கு எங்க அம்மா உங்க முன்னாடி அவங்க பையனுக்காக பிரார்த்தனை பண்றாங்கன்னா அவங்க கண்ணில் இப்போ நிறைய கண்ணீர் இருக்கு. இந்த கண்ணீரை நீங்க தான் தொடச்சி வைக்கணுமா? இந்த கண்கள்ல சந்தோஷத்தை நீ நிரப்பு. இவங்களோட புள்ளைய நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் ப்ளீஸ். பிரீதா, நான் கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேனோ அதையே தானே நீயும் வேண்டிக்கிட்ட? ரிஷப்காக தானே? ஆமா ராக்கிமா, நான் கடவுள்கிட்ட நீங்க என்ன கேட்டீங்களோ அதைத்தான் கேட்டேன். உங்களோட எண்ணத்தை அவங்க நிறைவேற்றணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா நீங்க சந்தோஷப்பட்டா மட்டும்தான் மொத்த குடும்பமும் சந்தோஷப்படும். ராக்கிமா, நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். இன்னைக்கு வேணா பாருங்க, நம்ம கோர்ட்டு முடிஞ்சதும் ரிஷப் சாரை நம்ம வீட்டுக்கு நம்ம கூட கூட்டிட்டு வருவோம். ரிஷப் இன்னைக்கு நம்ம கூட வீட்டுக்கு வந்துருவான்ல? ஆமா ராக்கிமா, நீங்க எதுக்குமே கவலைப்படாம இருங்க. அழ வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம போலாம். ஃபேன்டாஸ்டிக். இது அதே சீன் தான். என் பழி வாங்குற எண்ணம் கொழுந்து விட்டு எரியுது. இது எவ்வளோ நாளோட எண்ணம். இனிமே தான் இந்த கிரேட் பிருத்வியோட ஆட்டமே ஆரம்பம். ராக்கிமா, வீட்டாளுங்களுடைய நிலைமை மோசம். பிரீதா, வீட்டாளுங்களுக்கு தைரியத்தை கொடுத்துருங்க. ஷர்லின் பேபி, நீங்களும் வாங்க. உங்க நாடகத்தை இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அடடா, இவளுக்கு இவங்க மேல எவ்வளோ அக்கறை. சென்டிமெண்டல் டிராமா வித் ஃபுல் ஆஃப் ஃபேமிலி மசாலா. ரிஷப், வாவ், என்ன ஒரு காட்சி. கண்ணுக்கு குளுமையா இருக்கு, மனசுக்கு நிம்மதியா இருக்கு, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்த உருப்படாத பிசினஸ் மேன் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி இவனை ஒரு முறை ஃபேஸ் டு ஃபேஸ் போய் பார்த்துருவோம். கொஞ்சம் யோசி பிருத்வி, இவன் கஷ்டப்படுறத பார்த்து உன்னுடைய மன நிம்மதிக்கு எவ்வளவு ஒரு ஸ்பைசியான ரெசிபி கிடைக்கும். அம்மா, ஒன்னும் ஆகாதம்மா. நீங்களே இப்படி அழுதீங்கன்னா நான் எப்படி தைரியமா இருப்பேன்? எதுக்கு இப்படி அழறீங்க? நான் அழறேனா? அழக்கூடாதுமா.
நான் எதுவும் செய்யலன்றப்ப எனக்கு எதுவும் ஆகாது. நான் உங்ககிட்ட வீட்டுக்கு திரும்ப வந்துடுவேன். ஓகே? பிரீதா, அம்மாவுக்கு புரிய வைங்களேன். ராக்கியம்மா ப்ளீஸ், நீங்க அழுகாதீங்க. இன்னைக்கு எல்லாமே சரியாயிடும். சரி, நான் அழல ரிஷப். நான் அழ மாட்டேன். எனக்கு தெரியும், நான் அழறத பார்த்தா உன் கண்ணு கலங்கிரும். அதை என்னால பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, நான் என் குழந்தைங்க முன்னாடி அழக்கூடாது. நான் அழ மாட்டேன். நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன். நான் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நீயும் ஸ்ட்ராங்கா இருப்ப இல்ல? ஆனா நானும் அம்மா தானே. என்ன பண்றது? உன் துக்கத்தை என்னால பார்க்க முடியல. என்னால அம்மா ஆயிடுச்சு. ஆனா என்னால எதுவும் செய்ய முடியல. ஒரு அம்மாங்கிறவங்க குழந்தையோட எல்லாம் பிரச்சனையில இருந்தும் காப்பாத்தணும். ஆனா நான் பாத்தியா, என்னென்னமோ ஆயிடுச்சு. ஆனா என்னால எதுவுமே செய்ய முடியல. ஐம் சாரி. அம்மா ப்ளீஸ், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க எதுவும் பண்ணலன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் இந்த நிலைமையில இங்க இவ்வளவு தைரியமா இருக்கேன்னா எப்படி? ஏன்னா நீங்க தான் எனக்கு தைரியமா இருக்கிறதுக்கு கத்து கொடுத்துருக்கீங்க. உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். எவ்வளவு பெரிய புயல் வீசினாலும் சந்தோஷமா இரு, தைரியத்தை இழக்காதுன்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தீங்க இல்லையா? அப்புறம் ஏன் நீங்க அழறீங்க? எதுவும் ஆகாதுமா, இது ஃபார்மாலிட்டி, வேற வழி இல்ல மாம். பரவாயில்ல. அதெல்லாம் ஓகே ரிஷப். ஆனா நீ இப்படி கோர்ட்டுக்கு வெளியில நின்று போலீஸ் கஸ்டடியில இருக்கிறதெல்லாம் என்னால தாங்கிக்கவே முடியல. ராக்கியம்மா, நீங்க ப்ளீஸ் இப்படி எல்லாம் பேசாதீங்க. அம்மாவா இருந்தும் ஒன்னும் பண்ண முடியலன்னு சொல்லாதீங்க. நீங்க ஒரு அம்மா, உங்களால எல்லாமே செய்ய முடியும். அம்மாவோட ஆசீர்வாதத்துல தான் அவ்வளவு சக்திகள் இருக்கு. முடியாததையும் அது சாத்தியமாக்கிடும். இது எல்லாமே உங்களோட ஆசீர்வாதம் தான். அதுதான் ரிஷப் சார் இன்னைக்கு காப்பாத்த போகுது. அம்மா, உங்க ஆசீர்வாதம் எனக்கு இருக்குல்ல, யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. சரியா? எனக்கு எதுவும் ஆகாதுமா. போதுமா, போதும். ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. இன்ஸ்பெக்டர் சார், என் புள்ளைய விட்டுருங்க. இவன் எந்த தப்பையும் செய்யல. உங்களை கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அம்மா, என்ன பண்றீங்க? இப்ப நாங்க உள்ள போனோமா? ப்ளீஸ், ஒண்ணும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் ஆகாது. பாருங்க, சீக்கிரம் முடிங்க. ஹியரிங் ஆரம்பிக்க போகுது. அண்ட் மேடம், நீங்க புரிய வைங்க. நாம உள்ள போக லேட் ஆயிடுச்சுன்னா அது கண்டெம்ட் ஆஃப் தி கோர்ட் ஆயிடும். ப்ளீஸ் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் சார், 2 நிமிஷம். ஒரு அம்மா அவங்க புள்ள கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசினாங்கன்னா அவங்க மனசு கொஞ்சம் திருப்தி ஆகும். நான் இப்ப போய் ஆகணும். நீங்க போங்க. இவன் எந்த தப்பும் பண்ணல. வாங்க, இன்ஸ்பெக்டர். கூட்டிட்டு வாங்க. கோஆபரேட் பண்ணுங்க. ராக்கியம்மா சொல்றத சொன்னா கேளுங்க. கேளுங்க, விடுங்க. ஒண்ணும் இல்ல, தைரியமா இருங்க. அதான் ரிஷப் சார் எதுவுமே பண்ணலல, அவருக்கு எப்படி தண்டனை கொடுப்பாங்க? நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. என் கூட வாங்க, நம்ம உள்ள போலாம். வாங்க ஆண்டி, எல்லாமே சரியாயிடும். பார்த்து வாங்க. உள்ள அவனுக்கு தூக்கு தண்டனை அறிவிப்பாங்கல்ல, அப்ப என்டர்டைன்மெண்ட் ட்ரெய்லர் இல்ல, ஃபுல் பிக்சரையும் நான் பார்ப்பேன். சிட் டவுன். இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆரம்பிக்கலாம். மைலாட், நான் மிஸ்டர் ரிஷப்போட வக்கீல் பிரகாஷ் ராஜ். மைலாட், ஆப்பரண்ட் லாயர் விக்னேஷ் குமார். மைலாட், இது ஒரு கிறிஸ்டல் கிளியர் கேஸ். அட்டெம்ப்ட் மர்டர். மிஸ்டர் ரிஷப் முழு சுய நினைவோட என்னோட கிளைண்ட் சந்தீப்பை கொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. மிஸ்டர் குமார், என்னுடைய கிளைண்ட் நிரபராதி. அதுவும் தீர்ப்பு வர்ற வரைக்கும் மட்டும்தான். என்ன இது? இன்னைக்கு எனக்கு ஏன் ரொம்ப கஷ்டமா இருக்கு? நான் சந்தோஷமால இருக்கணும். ஃபைனலா ரிஷபோட தொல்லை எனக்கு விட்டுது. இல்ல, நான் ரிஷப பார்க்க கூடாது. ஆனா என் கண் எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. மைலாட், ஒவ்வொரு குற்றத்துக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்.
அது மாதிரி இந்த குற்றத்துக்கான காரணம் மிஸ்டர் ரிஷபோட கோவம். அதுதான் இவரை சந்திப்ப கொலை செய்ய வைக்கிற அளவுக்கு தூண்டி இருக்கு. இருந்தாலும் என்னோட கிளையண்ட்டுக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுனால அவர் தப்பிச்சிட்டாரு. ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றதுனால நீங்க சொல்றதெல்லாம் உண்மை ஆயிடாது. மை லார்ட், இங்க நிக்கிற ரிஷப் வேணும்னே எந்த ஆக்சிடென்ட்டையும் பண்ணல. ஒவ்வொரு குற்றவாளியோட வக்கீலும் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே வெட்ட வெளிச்சமாயிடும். மைலாட், மிஸ்டர் ரிஷப் அவரோட காரை ஏத்தி என்னோட கிளைண்ட் சந்தீப்பை கொல்ல முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? இவரு கொஞ்சம் சுயநலவாதி ஆயிட்டாரு. இவரு சந்தீப் கண்ணாவோட கன்சைன்மெண்ட் பணத்தை தர விரும்பல. சுயநலவாதியா? 10 லட்சம் ரூபாய்க்காகவா? மை லார்ட், இங்க நிக்கிற என்னோட கிளையண்ட் மிஸ்டர் ரிஷப் ஏன் அந்த பணத்தை தரலன்னா சந்தீப்புடைய கன்சைன்மெண்ட் ரொம்ப டேமேஜா இருந்தது, சரியா கொடுக்காம விட்டுட்டாரு. வெறும் 10 லட்சம் ரூபாய்க்காக என்னோட கிளையண்ட் அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ்லயே மாட்ட போறாரு. சொல்லுங்க சார். வெறும் 10 லட்சமா? மைலாட், இது வெறும் ஒரு சந்தீப்போட கேஸ் தான். இவர் இந்த மாதிரி எத்தனை வெண்டாஸோட பணத்தை தராம சுருட்டி இருக்காரோ தெரியல. மைலாட், கொஞ்சம் யோசிங்க. 10 லட்சமா? மிஸ்டர் ரிஷப் எத்தனை கோடி சம்பாரிச்சிருப்பாரு. ஆனா வித்தியாசம் ஒண்ணுதான். 99% குற்றம் கண்ணுக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு குற்றம் வெளிப்பட்டுச்சு, குற்றவாளி பிடிபட்டுட்டாரு. இன்னைக்கு இவர் பிடிபட்ட மாதிரி. மை லார்ட், மிஸ்டர் குமார் என் கிளையண்ட திரும்ப திரும்ப அவமானப்படுத்திட்டே இருக்காரு. என்னோட கிளையண்ட் மிஸ்டர் ரிஷப் ரொம்ப பிரபலமானவர், பெரிய பிசினஸ் மேன். வெறும் 10 லட்சம் ரூபாய்க்காக அவருடைய பேரு புகழ் எல்லாத்தையும் எதுக்கு பணைய வைக்க போறாரு? மைலாட், சும்மாவா சொன்னாங்க சிறு துளி பெருவெள்ளமாகும்னு? சொசைட்டில இந்த மாதிரி நிறைய பெரிய ஆளுங்க கீழ்த்தரமான புத்தியை தான் வச்சிருக்காங்க. 99% குற்றங்களை பண்ணி மாட்டிக்கலானது உங்களுக்கு தைரியம் அதிகமாயிடுது. அதனாலதான் ஒண்ணுக்கு அப்புறம் ஒண்ணு நிறைய குற்றங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. மைலாட், சந்தீப் கண்ணா இவரை வார்ன் பண்ணி இருந்திருக்காரு. ஒருவேளை இவர் அவரோட பணத்தை தரலனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேணும், இவர் மேல கேஸ் போடுவேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காரு. இத கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மிஸ்டர் ரிஷப் பயந்து போயிருக்காரு. அவருடைய வாழ்க்கைய, அவரோட கரியரை பாதுகாத்துக்கணுன்ற ஒரே விஷயத்துக்காக இவர் சந்தீப் கண்ணாவை இந்த உலகத்தை விட்டே அனுப்ப முயற்சி பண்ணிருக்காரு. இந்த கில்லி தண்டா பிளேயர் இன்னைக்கே இவ்வளவு சைலண்டா இருக்கான். இன்னைக்கே வாய் அடிச்சு போயிருக்கான். 4, 6 அடிக்கிறவன இன்னைக்கு நான் கிளீன் போல்ட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்ஜெக்ஷன் மை லார்ட். Objection sustained. எஸ் மை லார்ட். மை லார்ட், வெறும் 10 லட்சம் ரூபாய்க்காக மிஸ்டர் ரிஷப் என்னோட கிளையண்ட் சந்தீப்பை காரை ஏத்தி கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு. அதனால அவருக்கு ரொம்ப பெரிய அளவுல காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவர் இன்னும் ட்ரீட்மெண்ட்ல தான் இருக்காரு. அதோட டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவரால் இதுக்கப்புறம் நடக்க முடியுமா என்னன்னு அவங்களால சரியா சொல்ல முடியல. போய் இவங்க சொல்றது எல்லாமே சுத்த போய். மை லார்ட், நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட். பேஷண்ட்டை பார்த்த உடனே அவங்களோட காயம் எவ்வளவு ஆழமானதுன்னு என்னால சொல்ல முடியும். அதோட நான் சந்தீப்பை பார்த்திருக்கேன். அவருக்கு அவ்வளவு ஆழமான காயமே படல. உயிருக்கு ஆபத்தாகிற அளவுக்கு அவருக்கு ஒண்ணுமே காயம் படல. இங்க பாருங்க, இவங்க சொல்ற அளவுக்கு அவருக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய காயமே இல்ல. ஆர்டர் ஆர்டர். உங்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிறத சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு தரப்படும். கேஸ் நடக்கும்போது குறுக்க பேச வேண்டாம். நீங்க உட்காரலாம். என்னோட திறமையான லாயர் இந்த கேஸை கைவிடணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். வேற ஏதோ வக்கீல அவுட் சோர்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. அப்புறம் மிஸ்ஸஸ் கரண், நீங்க இவரோட ஃபேமிலி மெம்பர் தானே? அதனால உங்களோட சாட்சி இந்த கோர்ட்டுக்கு முக்கியமே இல்ல. மைலாட், நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் என் கிளைண்டோட டாக்டரை விசாரிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ டாக்டர் தான் பதில் சொல்லணும். என் கிளைண்டோட ரியல் கண்டிஷன் என்னன்னு. மை லார்ட், எதுக்கு டாக்டர்? அவருடைய கிளையண்டே கோர்ட்டுக்கு வர சொல்லுங்க. அப்பதான் கிளையண்டோட ரியல் கண்டிஷனை எல்லாராலும் பார்க்க முடியும். கண்டிப்பா, நான் இதை எதிர்பார்த்தேன். இவர் இப்படி கேட்பாருன்னு எனக்கு தெரியும். என் கிளைண்ட்டை பத்தி கண்டிப்பா கேட்பாருன்னு எனக்கு தெரியும். அதனால
ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் கூட நான் என்னோட கிளைண்ட்டை கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்கேன் மைலாட். என் கிளைண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கிறதுனால அவரால் சரியா மூவ்மெண்ட் கூட பண்ண முடியல. அவர் மனசுல சட்டத்து மேல நிறைய நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கு. அதனால அவர் கோர்ட்டுக்கு வர சம்மதிச்சாரு. அவர் இங்க வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லுவாரு. மைலாட், நான் இப்போ டாக்டர் சாரை விசாரிக்க அனுமதி கேட்கிறேன். அனுமதிக்கிறேன். நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. டாக்டர் சார், நீங்களே கோர்ட்ல சொல்லுங்க, மிஸ்டர் சந்தீப் கண்ணாவோட ரியல் கண்டிஷன் என்ன? ரொம்ப மோசமா இருக்கு. அவருக்கு அதிர்ஷ்டம் இருந்தா ஒருவேளை அவர் நொண்டுனாலும் பரவாயில்ல, சொந்த காலால் நடக்க முடியும். அதுவும் 5-6 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம். பாயிண்ட் டு பி நோட்டட் மை லார்ட். இப்ப எதிர்கட்சி வக்கீல் டாக்டர் கிட்ட ஏதாவது விசாரிக்க நினைச்சா தாராளமா விசாரிக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த சந்தீப்க்கு லக்கு இருந்தா நொண்டி நடந்தாலும் அவர் காலாலே நடக்க முடியும்னு சொன்னீங்க. ஆனா 5-6 வருஷம் ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு ஆனா உங்களால கோர்ட்ல சொல்ல முடியுமா? ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தப்ப நிஜமாவே அவருடைய நிலைமை ரொம்ப மோசமா இருந்ததா? ஐ மீன், ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்திருக்காங்க, அப்ப அவரு உயிருக்கு போராடிட்டு இருந்தாரா என்ன? ஆமா சார், அவரோட நிலைமை மோசமாக தான் இருந்துச்சு. ரொம்ப எமர்ஜென்சி இருந்ததுனால தான் நாங்கள் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அவரோட உயிரை காப்பாற்றணும். ஆனால் அவரோட காலை காப்பாற்ற முடியுமா இல்லையான்னு எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. மை லார்ட், இப்பதான் அவரு பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா ட்ரீட்மெண்ட் செஞ்சு காப்பாத்திட்டாரு. சோ எனக்கு ஒன்று தெரியணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஆபத்தான ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு ஒரு மனுஷனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றப்ப ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு அவருடைய உடம்பு சரியாயிடுது, ஆனா கால் சரியாகல. எப்படி? அப்ஜெக்ஷன் மை லார்ட். நான் சொன்னது இது அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ், மர்டர் இல்ல. இவரு கொல்ல முயற்சி பண்ணாரு, ஆனா கொல்லல. அப்ஜெக்ஷன் சஸ்டைன்ட். மை லார்ட், இப்ப நான் என்னோட கிளைண்ட் சந்தீப் கண்ணாவை குற்றவாளி கூண்டிற்கு அழைக்க அனுமதி கேட்கிறேன். அனுமதிக்கிறேன். தேங்க்யூ மை லார்ட். நீங்க போகலாம். ஜட்ஜ் சார், இந்த ஆள் தான் என் பையனை எப்படி ஆக்கியிருக்கான்னு பாருங்க. இவனை நீங்க சும்மா விடாதீங்க ஜட்ஜ் சார். ஆமா ஜட்ஜி சார், இந்த ஆள் சில நிமிஷத்திலேயே என் மொத்த வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாரு. இவருக்கு கடுமையான தண்டனை கொடுத்தாகணும். நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் விட்னஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் சொல்றத திரும்ப சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு இல்லை. நான் சொல்வதெல்லாம் உண்மை. ஜட்ஜி சார், நான் என்னுடைய ஃபேமிலியோட ஒரே ஏர்னிங் மெம்பர். என் அம்மாவுடைய ஒரே புள்ள. எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்தது. ஆனா இவரால எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. பொய் சொல்றாம உண்மையை சொல்லுவேன் தானே சத்தியம் பண்ண. இப்ப எதுக்கு பொய் சொல்லிட்டு இருக்க? ஆர்டர், ஆர்டர். கோர்ட்ல அமைதியா இருங்க. நீங்க உட்காருங்க. சந்தீப், நீங்க போகலாம்.
உண்மையோ இல்ல பொய்யோ எல்லாமே கூடிய சீக்கிரம் நிரூபணம் ஆயிடும். இந்த ஃபைல்ல இவர் செஞ்ச குற்றத்துக்கான எல்லா ஆதாரமும் இருக்கு. இத நீங்களே பாருங்க மைலாட். இந்த ஆதாரத்தின் அடிப்படையில அன்னைக்கு ராத்திரி ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ரோட்ல மிஸ்டர் ரிஷப் அண்ட் என்னோட கிளைண்ட் சந்தீப்பை தவிர வேற யாருமே இல்ல. இவர் ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி அவரோட வண்டியில மோதி இருக்காரு, அதுவும் ராத்திரி நேரத்துல. இந்த ஃபுட்டேஜ்ல அப்படி ஒன்றும் கிளியரா இல்லையே. என்ன ரொம்ப இருட்டா இருக்கு. ஆனா ரிஷபோட கார் நல்லா தெரியுது. அது யாரோ ஒருத்தனை மோதி இருக்கு. எல்லா சாட்சிகளின் ஆதாரங்களின் அடிப்படையில இந்த கோர்ட் ரிஷப் ஒரு குற்றவாளின்னு உறுதி செய்யுது.